ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நீங்க டிசம்பர் 5ல இருந்து 15 வரை ஃபிளைட் புக்கிங் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸா நடந்தது என்ன, இந்த மிகப்பெரிய குழப்பத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்தியால மிகப்பெரிய விமான நிறுவனத்துல ஒன்னான இண்டிகோ கடந்த சில நாட்களா மோர் தென் 1000 ஃபிளைட்ஸை ரத்து செஞ்சிருக்காங்க. ரத்து செஞ்சது மட்டும் அல்லாம ஒட்டுமொத்த விமான பயணிகளும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இது மூலமா இதுக்கு என்ன காரணம்? புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிசிஏ புதிய விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. அது காரணமா இல்ல நிர்வாகத்தோட மேனேஜ்மெண்டோட அலட்சியமும் காரணமா? இந்த நெருக்கடி காரணமா தான் புதிய டிஜிசிஏ விதிகள், விமான அதிர்ச்சி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க சில பேரு. அந்த மத்திய அரசு டிக்கெட்டோட விலை வரம்பு நடவடிக்கை, அது மட்டும் இல்லாம இது மூலமா பேசஞ்சர்ஸ் என்னென்ன சிரமங்களை எதிர்கொண்டாங்க, இது எல்லாவற்றையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், புதிய டிஜிசிஏ விதிகள்னா என்ன நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த அனைத்து குழப்பத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விமான பாதுகாப்பை உறுதிப்படுத்துற வகையில மத்திய அரசு கொண்டு வந்த புதிய விமான கடமை நேர வரம்பு விதிகள், FDTL ரூல்ஸ். ஸோ இது கொண்டு வந்ததுதான் மெயின் ரீசன் சொல்றாங்க. இந்த விதிகள் நவம்பர் 1 அமல்படுத்தப்பட்டது. ஆனாலும் சில மாற்றங்கள் இருக்கு. இதுல பைலட்ஸ்க்கு வாராந்திர ஓய்வு பாத்தீங்கன்னா 36 ஹவர்ஸா இருந்தது, இப்போ அதை 48 ஹவர்ஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினா இரவு நேரத்துல பயணம் பண்ற பைலட்ஸ்க்கு 6 லேண்டிங் இருந்தது முன்னாடி, இப்ப 2 லேண்டிங்கை கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த கடுமையான விதி மாற்றங்களால தான் இண்டிகோவிடம் இருந்த விமானிகள் எல்லாருமே பலர் கட்டாய ஓய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதனால விமானிகள் பைலட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க, போதுமான விமானிகள் அவங்க கிட்ட இல்லை. அதுதான் இண்டிகோவின் இந்த நெருக்கடிக்கு காரணம். விமானிகள் என்ன அதிர்ச்சி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழப்பம் டிஜிசியை கொண்டு வந்த ரூல்ஸால மட்டும் இல்லை, இண்டிகோ நிர்வாகத்தின் அலட்சியமும் இதுல காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விமானிகளோட க்ரூ இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இண்டிகோ நீண்ட நாளா செலவுகளை கம்மி பண்ணி சேமிப்பதற்காக போதுமான விமானிகளை நியமிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாம எல்லா விமான நிறுவனங்களும் இந்த விதி வரப்போகுதுன்னு தெரிஞ்சது, இந்த நியூ ரூல்ஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் அதுக்கு ப்ரீப்ரிப்பேர்டா தயாராகி இருக்காங்க. ஆனா இண்டிகோ நிறுவனம் இந்த புறக்கணிச்சிருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் இல்லாமலும் புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ சரியான பிளானிங் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த வின்டர் சீசன்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபிளைட்ஸை. ஸோ அதுக்கான சரியான பைலட்ஸும் இல்லை. ஸோ இதுதான் மெயின் ரீசனா சொல்லியிருக்காங்க. விமானிகளின் குற்றச்சாட்டு இதுதான் மெயின் ரீசன். ஸோ இதுல பேசஞ்சர்ஸோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெருக்கடியால பேசஞ்சர்ஸ் நிறைய சிரமங்களுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. நீண்ட வரிசையில கியூல நின்றுருக்காங்க நிறைய பேர். சரியான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ கேன்சல் ஆயிடுச்சா இல்லை வேற மாத்துறாங்களா, எவ்வளோ நேரம் கழிச்சு வரும், ஸோ எதுவுமே அவங்களுக்கு தெரியல, நிலைமை என்னன்னு தெரியல. சிலருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஹோட்டல் வசதி, உணவு அதில் எதுவுமே செஞ்சு தரல. மெயினா அவங்களோட லக்கேஜ், உடைமைகள், பேக்கேஜ்குள்ள கன்ஃபியூஷனா இருந்தது இந்த கூட்ட நெரிசல்னால. விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் வேறு விமானங்களில் சில பேர் கடைசி நேரத்துல பயணம் செஞ்சிருக்காங்க. அதுவும் எவ்வளவு பாத்தீங்கன்னா, சாதாரண கட்டணத்தை விட 4 மடங்கு அதிகமா கொடுத்து பயணம் செஞ்சிருக்காங்க. இது காரணமா மத்திய அரசு சில நடவடிக்கைகள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா, இந்த நிலைமை காரணமாக மத்திய அரசு டிக்கெட்டோட விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விலை வரம்பு பண்ணியிருக்காங்க. அதாவது பிரைஸ் லிமிட்டை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட். 7,500 இருந்து 18,000 வரைக்கும் மட்டும்தான் இந்த கட்டணம் வசூலிக்க முடியும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாம யாருக்காவது இலவசமா மாற்றம் செஞ்சு தரணும்னாலும் அது இண்டிகோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க பயணிக்கல, எங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் பண்ணணும்னாலும் இண்டிகோ அதை கண்டிப்பா கட்டாயமா பண்ணி தரணும். மேலும் இந்த டிசம்பர் 5ல இருந்து 15 வரைக்கும் பயணம் செய்யறவங்களுக்கு இலவசமாக வேறு விமானத்துல பயணிக்க மாற்றி தரணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான கட்டணமும் இல்லாம அனுமதிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ஃபுல் ரீஃபண்ட் கொடுக்கறதுனாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இண்டிகோ ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்.
இந்த நெருக்கடியை உடனே சமாளிக்க இந்த டிஜிசிஏ FTTL நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அதுல சில நாட்களுக்கு அவங்களுக்கு ஓய்வு விடுவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகமா அதுல இருந்து தளர்வு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்மனண்டா இல்லாம கொஞ்ச நாளைக்கு மட்டும் அதுல தளர்வு கொடுக்கப்படும். அதுக்குள்ள நீங்க நார்மலுக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது மாரி பண்ணா இண்டிகோ நார்மலுக்கு வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த டிஜிசிஏ ரூல்ஸ் தற்காலிகமா தளர்வு கொடுத்ததுனால டிசம்பர் 10லேருந்து 15 தேதிக்குள்ள அவங்களோட நிலைமை திரும்பவும் எதிர்பார்த்தபடி வந்துரும். ஆனாலும் அந்த புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதுலேருந்து இப்போதைக்கு தளர்வு கொடுத்ததுனால அந்த 10 to 15 டேஸில் டிசம்பர் 10 to 15க்குள்ளே அவங்க வர முடியும். பட் ஆனால் புதிய ரூல்ஸை அமல்படுத்தி புதிய பைலட்ஸை நியமித்து அதுக்கான சரியான ப்ரொசீஜர் திட்டமிடுதல்லாம் பண்ணி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர February 2026 ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர. இதனால இண்டிகோவோட ஷேர் பிரைஸ் லாஸ்ட் 2 டேஸா 7% வரைக்கும் ஃபெல் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டிகோ ஃப்ரைடே மட்டும் 3.5% வரைக்கும் மேக்சிமமாக டவுன் ஆயிருக்கு. ஸோ இறுதியில் என்ன பார்த்தோம்னா, விமானிகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்ததுனால மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட சரியான திட்டமிடுதலும் இல்லை இண்டிகா கிட்ட. ஸோ இதனால தான் இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர்டாக இதை பிளான் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் இண்டிகோவோட ஷேர் ப்ரைஸ் கம்மியானதுக்கும் காரணம். இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.